இல்ல அது அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ரிப்ளை ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் எப்படி இதெல்லாம் பண்ணுவாரு, இதுக்கு முன்னாடி இவங்க திமுகல இருந்தாங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் பேசல இப்ப தெரியுதா அப்படின்லாம் பேசுவாங்க. அதுக்கு அவரே வந்து பாவ மன்னிப்பே கேட்டார் மேடையிலேயே. திமுகவுக்கு 10 வருஷம் வேலை பார்த்ததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அந்த பாவத்தை கழுவணும், இவர்கள்லாம் நல்லவங்க நம்பி நான் இவங்க கூட இருந்தேன், இவ்வளவு பெரிய பாவிகளா இவங்க இருப்பாங்க நான் நம்பல அப்படின்றதுலாம் வந்து வம்படிக்குனாலும் தோற்றத்துக்கு ஒரு கதை பேசிட்டு வெளியே ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ள வந்து ஒரு விஷப்பாம்பா இங்க வந்து செயல்படுது அப்படின்றத தோல் உரிச்சிருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து உடைச்சு யாராவது பேசணும். இப்போ முரசொலி அப்படின்றத குறிப்பிட்டு யாராவது பேசணும், நக்கீரன் அப்படின்றத குறிப்பிட்டு யாராவது பேசணும், ரவுடி பையன் அப்படின்றத ஒருத்தர் உட்காந்து பேசணும். இதெல்லாம் யார் பேசுவோம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு மேடையில் பேசியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். முன்பை விட வீரியமாக நடக்கும் சுற்றுப்பயணம். நான் வந்து எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்களை முடக்கிடலாம், அவங்க கட்சியை முடக்கிடும், எல்லாம் ஓடிட்டாங்கலாம் கதை கட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா. பசங்க ரொம்ப வீரியமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர் அணி, தொண்டர் அணின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்திலையும் அமைப்பாளருக்கு கீழே துணை அமைப்பாளர்கள், இணை அமைப்பாளர்கள்னு 10 பேர் போட்டிருக்காங்க. 10 பேரு கீழவும் குழுக்கள் அமைச்சு வேகமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உச்ச நீதிமன்றம் போயிட்டாலே இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாலே இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து இவங்க அடிமையாயிட்டாங்க. அமித்ஷா கையில் வந்து இவங்க குடிமை மாட்டிச்சுலாம் பேசுறாங்களா. அப்போ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, உயர் நீதிமன்றம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல அந்த ஆணையம் அமைச்சிங்களே தனிநபர் நீதிபதி அவங்க தலைமையில் ஆணையம் அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? இவர்களுக்கு ஒரே ஒரு வன்மம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு, அதை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும்ட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளவு இறங்கி கொச்சப்படுத்தணுமோ, எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு இறங்கி பண்ணாங்க. அதுக்கு இது எவ்வளவோ கம்மின்னு நான் எதிர்பார்க்குறேன். கட்சியை முடக்கிறதுக்கே உண்டான வேலைகளை திமுக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100% அதை பண்ணாங்க. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த உடனே ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1.5 மாசத்துக்கு அப்புறம் ஒரு கட்சியில எல்லாரும் மீட் பண்ணி கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆதவ் பேசும்போது முரசொலி பத்திரிகையா இருக்கட்டும், திமுகவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், குறிப்பா கரூருக்கு போக வேண்டான்னு சொன்னோமே, அங்கே செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடி இருக்காராமே, இன்னும் 6 மாதம் இருக்கட்டும்டா, யார் ரவுடி யார் அதிகாரத்தில் உட்காரணுங்கிறத பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார்ல. எல்லாமே ஓகே, ஏன் ஒருமையிலே குறிப்பிட்டு பேசியிருந்தாரு? அதாவது இந்த 40-45 நாட்களாக வந்து அவங்க அடக்கி வைத்திருந்த கோபம், ஆதங்கம், இது எல்லாத்தையும் வந்து கொட்டக்கூடிய ஒரு மேடையை அது சரியான முறையில் பண்ணாதானே கரெக்டாக இல்லை. இது வரைக்கும் திமுக செஞ்ச வரைமுறை தாண்டிய விஷயங்களை இது ரொம்ப குறைவுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் பேசும்போதே, நாங்கள் வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் தமிழ்நாடு இளைஞர் கட்சியாக போய் ஊடகங்களில் பேசும்போதே எங்களுடைய ஆதங்கங்கள், எங்களுடைய கோபங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய நீங்கள் ஆளுங்கட்சியுடைய சேனல்ஸ்லேயே கூட சிலதெல்லாம் நாங்கள் போய் உட்காந்து பேசும்போது எங்களுடைய ஆதங்கத்தை பேசும்போது அதை நக்கல் அடிக்கிற மாதிரி, நையாண்டி பண்ணுற மாதிரி, அதுலேயும் அந்த இறந்தவர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசி, இவர்களுக்கு ஒரே ஒரு வன்மம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது, அதை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும்ட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளவு இறங்கி கொச்சப்படுத்தணுமோ, எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அவ்வளோ இறங்கி பண்ணாங்க. அதுக்கு இது எவ்வளவோ கம்மின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் இது தவிர்த்திருக்கலாம். ஏன்னா தலைமை நிலையத்தில் வந்து விஜயண்ணாவுக்கு கூட வந்து சமமாக பயணிக்கக்கூடிய தலைவர்கள் அதை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் அவர்களுடைய கோபம் ரொம்பவுமே குறைச்சிக்கிட்டு தான் இதை பேசியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒருமையில் குறிப்பிட்டிருந்தது அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அவமரியாதையா? இல்லை, அது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ரிப்ளை ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து அவங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கிளம்பி வருவாங்க. இதை தூக்கிக்கிட்டு வந்து இதெல்லாம் ஒரு தலைமை பண்பா, இவர் எப்படி இதெல்லாம் பண்ணுவார், இதுக்கு முன்னாடி இவங்க திமுகவில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் பேசலை இப்போ தெரியுதா அப்படின்லாம் பேசுவாங்க. அதுக்கு அவரே வந்து பாவ மன்னிப்பே கேட்டார் மேடையிலேயே. திமுகவுக்கு 10 வருஷம் வேலை பார்த்ததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அந்த பாவத்தை கழுவணும், இவர்கள்லாம் நல்லவங்க நம்பி நான் இவங்க கூட இருந்தேன், இவ்வளோ பெரிய பாவிகளாக இவங்க இருப்பாங்கன்னு நான் நம்பலை அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையாக மேடையில் போட்டு உடைச்சிருக்காரு இன்னைக்கு ஆதவ் அவர்கள். அதுவும் இல்லாமல் சிடி நிர்மல்குமாராக இருக்கட்டும், அருண்ராஜ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஆதங்கங்களில் கொட்டியிருக்காங்க பல இடங்களில். இது நிறைய பேர் பேசுவாங்க, விசாரணையில் இருக்கும்போது இவங்க வந்து பொதுக்குழு கூட்டி இதெல்லாம் பேசுறதுக்கு வந்திருக்காங்களேன்னு பல பேர் வந்து கிளம்புவாங்க. அவங்க பேசுறது பேசட்டும். ஏன்னா அவதூறுகள் அப்படின்றது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கத்தில் இருந்து அரசை விமர்சிக்கிறது மட்டும்தான் அவதூறு. கரூர் விஷயத்தில் அதுவும் விஜய் குற்றவாளி இல்லைன்னு பேசினாலே அது அவதூறு.
நீங்க அரசு மேல குற்றம் கூட சொல்ல வேண்டாம், விஜய் அவர்கள் நல்லவருங்க, தாவேகா மேல எந்த தவறு இல்லைங்க அப்படின்னு பேசினாலே அவதூறு. ஆனா இந்த பக்கம் அவர்கள் கொலையாளர்னு சொல்லி போஸ்டர் அடிக்கலாம், முரசொலியில அசிங்க அசிங்கமா தலையங்கம் எழுதலாம், இல்லைன்னா இவ்வளவு பெரிய மீசை வச்சுக்கிட்டு வந்து அசிங்க அசிங்கமா பேசலாம். கம்பேர் பண்ணி வந்து பேசணும். அதாவது வந்து சிஎம் அவர்கள் அன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் எக்காரணத்தை கொண்டும் அரசியல் ரீதியான பேச்சை வந்து நம்ம பேச வேண்டாம், இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அடுத்த நாள் முரசொலியில் 41 கொலைகளுக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையங்க எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசுனாங்க. இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி அதுவும் நியூஸ் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கறது? இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதா, இல்லை அவங்களுடைய பத்திரிகையே இந்த சம்பவத்துக்கு ஆதரவா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதா? இந்த கரூர் சம்பவத்துல திமுக வந்து எல்லாரையுமே ஆதரவா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஊடகங்களா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து காவல்துறையா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், எல்லாரையுமே தனக்கு சாதகமா பயன்படுத்திருச்சு. நீங்க குறிப்பிட்டு கேட்டீங்க, ஏன் அதை குறிப்பிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு. முன்னாள் முதலமைச்சர் ஒன்று சொல்றாரு, எந்த கட்சி தலைவரும் தான் கட்சி தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, இது வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரும் அவதூறு பரப்ப வேண்டாம், யார் மேலும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. ரொம்ப ஜென்யூனாக இருந்தது, யாரும் நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக படித்தார். அதுக்கு மறுநாளே முரசொலியில் அதற்கு நேர்மாறாக ஒரு கொடூரமான ஒரு கட்டுரை வருது வித் கார்ட்டூனோட. அப்படின்னா முரசொலி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? திமுகவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. திமுகனா முரசொலி, முரசொலினா திமுகன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது முதல்வருடைய பேச்சை எதுக்குமே மதிக்கல முரசொலி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை அப்படின்னா நான் இப்படி தான் பேசுவேன், நீ அடி அப்படின்னு பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுற கதைன்னு எடுத்துக்கலாமா? எப்படி நீங்களே சொல்லுங்கள். அப்போது வம்படிக்கினாலும் தோற்றத்துக்கு ஒரு கதை பேசிட்டு வெளியே ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஒரு விஷப்பாம்பாக இங்கே வந்து செயல்படுது அப்படின்றத தோல் உரிச்சிருக்காரு. வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து உடைச்சி யாராவது பேசணும். இப்போ முரசொலி அப்படின்றத குறிப்பிட்டு யாராவது பேசணும், நக்கீரன் அப்படின்றத குறிப்பிட்டு யாராவது பேசணும், இல்லை செந்தில் பாலாஜி அப்படின்றவர் இங்கே ஒரு டிஸ்பிளே வச்சுக்கிட்டு அதில் ஒரு கொடூரமான ஒரு கார்ட்டூனை, ஏற்கனவே சித்தரிக்கப்பட்ட ஒரு கார்ட்டூனை இவர் வேறு விதமாக சித்தரித்து அங்கே போட்டு உட்காந்து ஒரு பாடம் எடுத்தார்ல, படம் காட்டி, அதையெல்லாம் ஒருத்தர் உட்காந்து பேசணும். ரவுடி பையன் அப்படின்றத ஒருத்தர் உட்காந்து பேசணும். இதெல்லாம் யார் பேசுவோம் அப்படின்னு பார்த்தாங்க, இன்னைக்கு மேடையில் பேசியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது இந்த ஒரு பொதுக்குழு சுச்சுவேஷன் இருக்குல்ல, இந்த பொதுக்குழு சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆதவனுடைய பேச்சு வந்து நீண்ட நெடிய ஒரு பேச்சு. இந்த ஒரு பேச்சில் சிபிஐக்கு போங்க அப்படின்னு சொன்னதே வந்து விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தார். இல்லை, அவர் சிபிஐக்கு போங்கன்னு சொல்ல, நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லி டெல்லிக்கு கிளம்புங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார் இல்லையா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அங்கே போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அப்போது கட்சியை முடக்கிறதுக்கே உண்டான வேலைகளை திமுக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100% அதை பண்ணாங்க. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த உடனே அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் உட்காந்து ப்ரெஸ் மீட்ல லைனாக கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க? ஒரு தனிநபர் ஆணையம் ஓவர் நைட்டில் முதலமைச்சர் அமைச்சதுக்கு அப்புறம் உட்காந்து ப்ரெஸ் மீட்ல இவ்வளவும் பேசுறாங்க. அந்த ஆணையத்தை அமைச்ச அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அங்கே விசாரிக்கும் பொழுது கூட இருக்கிற அதிகாரிகளே அதை வந்து வேற மாதிரி டைரக்ட் பண்ணி கொண்டு போகிறதையும் நம்ம விஷுவல்ஸாக பார்த்தோம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக ஒன் சைடாக போயிட்டு இருந்ததை பார்த்தோம். சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடப்பட்டு அந்த மனுவுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய ரெஸ்பாண்டன்ட்டே இல்லாமல், தாவேகா அப்படின்ற ஒரு ரெஸ்பாண்டன்ட் இல்லாமலே அரசு தரப்பும் ஒரு மனு போட்டவரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சியை ரொம்ப தரக்குறைவாக ஒரு சித்தரித்து ஒரு விவாதங்களை வச்சு அந்த வாதத்துக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு இதை கொண்டு போகிறாங்க. அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு சார்பில் போகுது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக உணர்ந்துட்டாங்க. இங்கே காவல்துறையும் சரி, இவங்க அமைச்ச ஆணையமும் சரி, இல்லை இங்கே இவங்க செட் செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகளும் சரி, நமக்கு நேரெதிராக போகுது. இந்த இடத்துல நம்ம களம் இறங்கி இது அரசியல் பண்ண வேண்டாம், நேரடியாக நம்ம உச்சநீதிமன்றம் போகும், நமக்கான நீதிமன்றத்தில் கிடைக்கும், அதற்கான சரியான இடத்துக்கு நம்ம போகும். இவங்க சொல்கிறாங்கல்ல, உச்சநீதிமன்றம் போயிட்டாலே இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிமையாயிட்டாங்க, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாலே இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து இவங்க அடிமையாயிட்டாங்க, அமித்ஷா கையில் வந்து இவங்க குடிமை மாட்டிச்சுலாம் பேசுகிறாங்களா? அப்போ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? உயர்நீதிமன்றம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை அந்த ஆணையம் அமைச்சிங்களே ஒரு தனிநபர் நீதிபதி அவங்க தலைமையில் ஆணையம், அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இவங்க ஆடுவாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி அவங்க ஆடுவாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை சொல்லி தப்பிக்கிறது தான் பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆரம்பத்திலே அவங்க கேட்டாங்க, இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்திலே இங்கே இவங்க வந்து அந்த மாயாவதி வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்திருந்தப்போ அவங்க பிஎஸ்பி இதில் வந்து கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது, சிபிஐ வழக்கு வேணும். அப்போயே கொடுத்துருக்க வேண்டியதானே? விசாரிக்கிறன்ற பேரில் அக்யூஸுங்களை கைது பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறவரை ஒருத்தரை வந்து சுட்டு இங்கே என்கவுண்டர் பண்ணி இங்கே என்ன நிரூபிக்க பார்க்குறீங்க?
அதை அப்போவே சிபிஐ கொடுத்துருக்கலாம். இப்போ சிபிஐ கொடுக்குன்னு சொன்னாலும் அதுக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போகிறீங்க. அப்போ எதுக்கு தான் பயப்படுறீங்க? யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க? உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, மக்களை உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா ஆட்சியை கழிச்சிட்டு இல்லைன்னா ஆட்சியிலேருந்து விலகிட்டு வேற யாராவது முதல்வராக போட்டு போங்க. இடத்துல தான் ஒரு கேள்வி, சிஎம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, எழுதி கொடுத்ததை பேசுறாரு அப்படின்னா அது பர்சனல் அட்டாக் தானே? இவங்க பேசலையா? அப்போ விஜய் அவங்க பண்றத நீங்களும் பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உடல்நிலை சரியில்லை, அவரை நம்ம பார்க்கும்போதே தெரியுது, அவருக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னா அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், தப்பு கிடையாது. அதுக்காக இந்த காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண முடியாம யார் கண்ட்ரோல்லையுமே இல்லாம ஒரு டிஜிபி கூட இது வரைக்கும் போடலீங்க. கோர்ட் தலையில ரெடி ஆயிட்டு இருக்கு. கோர்ட்ல போயிட்டு நீங்க அதை சொல்லணுங்க. நீங்க சொன்னீங்களா? அதை சொன்னதுக்கு தான் என்ன சொல்லிச்சு, இதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு காரணம் சொல்லக்கூடாது, போடணும்னு ஒரு டைம் லைன் கொடுத்துருச்சு. இன்னும் அதை போடல. இப்போ வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் அரசு மேல பாய போகுது. தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவா இல்லையா? ஆனா நீங்க டேக்லைன் என்ன வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டேன். இப்படி போய் சொல்லிட்டு தெரியலாமா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு முடியல. நான் திரும்ப சொல்றேன், அவர் நாங்க கொச்சையா பேசலீங்க. நான் திரும்ப சொல்றேன், அவங்க அதை கொச்சையா பேசல. முடியல அப்படின்னா நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க யாரும் வந்து உங்களை வந்து குறை சொல்லலை. நல்லா பண்ணிட்டீங்க, சிறப்பாக பண்ணிட்டீங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சினே வச்சுக்கிங்க, நீங்கள் நிம்மதியாக இருங்க. துணை முதல்வர்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்களா இளவரசர், அவர்கிட்ட கூட பட்டத்தை கொடுத்துருங்க. இந்த 4 மாதமாவது அட்லீஸ்ட் வேறு யாரும் உயிர் போகாமல் இருக்கும். போன வாரம் நடக்குதுங்க கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் கொடுமை. எங்கெங்க போகுது நாடு? கேட்டால் இதே வாய் கூசாமல் பேசுகிறாங்க சில ஊடகவியலாளர்கள், சிலர்லாம் நடுநிலையாளர்கள்னு பேசிக்கிட்டு. அந்த பொண்ணியை அத்தனை மணிக்கு அங்கே போச்சு, வெக்கமால பேசுறதுக்கு. இதே வாய் குசையோ குசாதில் உங்களுக்கு. இதே வந்து அதிமுக ஆட்சியிலையோ பாஜக ஆட்சியிலையோ எங்கேயாவது நடந்திருந்து யாராவது ஒருத்தர் இந்த கமெண்ட் வச்சுருந்தாங்கன்னா, ஐயோ பெண் சுதந்திரத்தை பறிக்கிறார்களே, இவர்களெல்லாம் பிஜேபி சங்கிகள், சனாதனத்தை புகுத்துகிறார்கள்னு பொங்கியிருப்பாங்களே. இதே வாய்கள் தான் பேசியிருக்கோம். அந்த வாய்கள்லாம் எங்கே? அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் எங்கே போனார்? அவர் இன்னும் வீடியோ போடல, வருவார். அரசு சிறப்பாக செயல்பட்டுது, அரசு வந்து 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்கு, அவங்கெல்லாம் காலில் சுட்டுருக்கூடாது, வாயில் சுட்டுருக்கணும், இப்படிலாம் பேசிக்கிட்டு வருவார். இன்னொரு 1 வாரம் கழிச்சு வருவார். அவர்களெல்லாம் வந்து ஆட்சியில் எந்த தப்பு நடந்தாலும் அது வந்து எதிர்கட்சிகளாக இருந்ததுன்னா வாய் திறப்பார். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வாய் திறக்க மாட்டார். ஆட்சி மேலே எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க அப்படின்ற மாதிரியே ஊதுகுழலாக தான் செயல்படுவார். இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் விஜயவலர்களை முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பல தீர்மானங்கள் பெண்கள் ரிலேட்டபிளாக இந்த விஷயத்தை முன் வச்சும் வந்து நிறுத்தியிருக்காங்க. பட் இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இப்போ எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் சுற்றுப்பயணத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எப்படி? முன்பை விட வீரியமாக நடக்கும் சுற்றுப்பயணம். நான் வந்து எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்களை முடக்கிடலாம், அவங்க கட்சியை முடக்கிடும், எல்லாம் ஓடிட்டாங்கலாம் கதை கட்ட ஆரம்பித்தாங்க இல்லையா? பசங்க ரொம்ப வீரியமாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன், மாணவர் அணி தொண்டர் அணின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துலேயும் அமைப்பாளருக்கு கீழே துணை அமைப்பாளர்கள் இணை அமைப்பாளர்கள்னு 10 பேர் போட்டிருக்காங்க. 10 பேரு கீழவும் குழுக்கள் அமைச்சு வேகமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, காவல்துறை பாதுகாப்பை மட்டும் நம்பி நம்மளால இதுக்கப்புறம் தேர்தல் வரைக்கும் பிரச்சாரங்களோ இதுக்கும் போக முடியாது, இவங்களை நம்பி பண்ண முடியாது, நம்ம தான் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம தலைவருக்கோ கட்சி நிர்வாகிகளுக்கோ பாதுகாப்பு கொடுத்தா போதும், மக்கள் வர்றவங்க போலீஸ் பார்த்துக்குவாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கரூர் விஷயத்தில் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களே மக்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பையும் அவங்க உறுதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ரொம்ப வீரியமாக நடக்க போகுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வேலூர் வந்திருந்தார். என்ன அவலம் அப்படின்னா, தனியார் பள்ளிகள் அவங்க நடத்தக்கூடிய இந்த வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, பஸ்ஸஸ்லாம், அதெல்லாம் வந்து நேற்று பிடிச்சிட்டு வந்து அதில் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து கூட்டம் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடக்கக்கூடிய அவலம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவருடைய பையனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் வேலூரை 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அங்கே மாவட்ட செயலர் அவரை போடணும்னு சொல்லி 10 வருஷமாக பாவம் கதறிக்கிட்டு இருந்தார், அதை போட்டார். ஸோ கட்சிக்குள்ளார எப்படி தங்களுக்கு பதவிகளை, தங்களுடைய வாரிசுகளுக்கு பதவிகளை கொடுத்துடலான்ட்டு திமுக ஒரு பக்கம் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தாவேகா மக்களை எப்படி போகலாம், மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இன்றைக்கி போட்ட தீர்மானங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், எல்லாமே சமீபத்தில் நடந்த மக்கள் பிரச்சனைகள். இந்த சமீபத்தில் இந்த ஒரு 1.5 மாதத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமே இத்தனை தீர்மானங்கள் போட வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, இது நல்ல ஆட்சியா, இது காட்டாட்சியா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மக்கள் இதுக்கு முடிவு கட்டுவாங்க. மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வெளியே வரணும் அப்படின்ட்டு. இன்னும் மக்களும் வந்து பொறுப்புன்னு வந்து நிறைய இடங்கள்ல அவங்க பொறுப்பாக செயல்படுவாங்க நம்ம நம்புகிறோம். தமிழக மக்களை 100% விஜய் அவர்கள் அரசியல் படுத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து பொதுக்குள்ள வந்து கொடுத்துருந்தாங்க, அருண் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அரசியல் படுத்திட்டாரா? இனிமேல் எந்த பிரச்சனையும் எதிர்பார்க்க முடியாதா? இல்லை, நம்ம மக்களை அரசியல் படுத்துறது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் பிரதர். அதாவது இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை வந்து அரசியல் படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது 100% முழுமையாக அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து போக போக நம்ம பார்க்க தான் போகிறோம்.
ஸோ மக்களை அரசியல் படுத்துறது அப்படின்றத நம்ம எந்த ஒரு லிமிட்டை வச்சு அளக்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் வந்து மக்கள் அரசியல் படுறது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஒரு கிரேடாக நம்ம வச்சு பார்க்கலாம். இல்லை தாவேகா செய்யக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் வந்து மக்களை அரசியல் படுத்துறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கிரேடாக வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிரேட் லைன் இருக்கும். இதை தாண்டிட்டா இது ஓகே, இந்த இதை வந்து ரீச் பண்ணிட்டோம்னா இந்த சர்டன் டார்கெட் வந்து அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எதை அரசியல் படித்துட்டோம் அப்படின்றதே நம்ம வந்து இன்னொரு ஃப்ரேம் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் தான் இது நம்ம ஷோராக சொல்ல முடியும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.